அன்பர்களே, இந்த வீடியோவில் பூட்டானில் அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். பூட்டானில் பாரோ சிட்டியில் நேஷ்னல் மியூசியம் பார்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் வந்த உடனே ஒரு ரெஸ்டாரண்ட், நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆளுக்கு 500 கொடுத்து ஒரு 1 hour ஹெரிட்டேஜ், பூட்டானிஸ் ஹெரிட்டேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பார்த்தோம். ஒரு 10 விதமான நிகழ்ச்சிகளை, நடன நிகழ்ச்சிகளை அந்த 1 hour நடத்துகிறாங்க. நம்ம இந்தியன் ருப்பியாக கூட கொடுக்கலாம் இந்த பூட்டான் கலை நிகழ்ச்சிக்கு. அவங்க அதை வாங்கிக்கிட்டு நம்மளை அலோவ் பண்ணுறாங்க, பர்மிட் பண்ணுறாங்க. பூட்டானில் எங்கே போனாலுமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற மற்ற வீடியோக்கள் மாதிரியே எந்த இடத்துல போனாலும் நாம் இந்தியன் ருப்பி கொடுக்கலாம். பேலன்ஸ் மட்டும் அவங்க பூட்டானீஸ் பணத்தில் தான் கொடுப்பாங்க, பேலன்ஸ். இது ஒரு வெல்கம் டான்ஸு. அவங்களுடைய மொழியில் இதை ஜோன்பால் லெக்ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரவேற்பு நடனம் ஒரு எளிமையான நடனத்துடைய நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தை குறிக்குதான். கௌரவ விருந்தினருக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. பாடலுடன் துவங்குகின்ற அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை இப்போ பார்க்கலாம், நடனத்தை. இந்த வரவேற்பு நடனத்தின் போது 3 ஆண்கள் 3 பெண்கள் சேர்ந்து நடனம் ஆடுறாங்க. சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடந்தது. இது திறந்த வழியாக நடக்கிறதுனால இப்பயும் பூட்டான் ஃபுல்லாகவே மலையும் மலை சார்ந்த இடமும் இருக்கிறதுனால 4:30 மணிக்கு கூட நல்ல குளிராங்க. சாயங்காலம் 4:30 மணிக்கு நல்ல குளிராங்க. பொதுவாக பூட்டான் ஒரு வளமான கலாச்சார வரலாறு, மேலும் பாரம்பரியம் கொண்ட துடிப்பான நாடு. பூட்டான் ஆண்டு முழுவதுமே பல சமூக மற்றும் மத விழாக்களை கொண்டாடுது. சாதாரண குடிமக்கள், துறவிகள், இவங்ககிட்ட இருந்து பிரமிக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளே கிட்டத்தட்ட ஒவ்வொரு திருவிழாவினுடைய முக்கிய அங்கமாக இந்த நடனத்தெல்லாம் நடத்துகிறாங்க. அந்தந்த நடன நிகழ்ச்சிகள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, அந்த அடிப்படையில் இந்த நடன நிகழ்வுகள் உயிர் ஊட்டமாக அமையுது. மற்றும் நம்பவே முடியாது அந்தளவுக்கு ஒரு அனுபவத்தை உண்டாக்குது. பூட்டானுடைய சில நாட்டுப்புற நடனங்களில் பல வகை உண்டு. அதில் ஒரு சில வகைகளை தான் நம்ம இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரலாம். அங்கே எந்த அளவுக்கு குளிர் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம நிகழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கு குளிர் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தகனத்தை, எரிக்கட்டைகளை வச்சு எரிச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அது கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு இருக்கு அந்த 1 hour ப்ரோக்ராமும். இல்லைன்னா அங்கே உட்காரவே முடியாது, அவ்வளோ குளிர். பாடலோட முடிவில் அவர்கள் நம்ம எப்படி அழகாக கையை தாழ்த்தி குனிஞ்சி வெல்கம் பண்ணுறாங்க பாருங்கள். Now after this, like a very slow music and very long tune song, usually famous during our first king and second king. We call it Jungdra, okay? So next they will perform this Jungdra. So particularly in Jungdra, only ladies dance. So in first king, second king, நாச்வாலா only லர்க்கி. வரவேற்பு நடனம் முடிந்து அடுத்த நிகழ்ச்சி தொடங்கும்போது, ஜூங்கரா நடனம் தொடங்கும்போது நமக்கு எல்லாரும் அவங்க டோங் சாங் அப்படின்னு சொல்லி ஒரு வெல்கம் ட்ரிங்க், ஆல்கஹாலிக் ட்ரிங்க் தான். அதுவும்
ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன கப்பில் இந்த பாருங்கள், நம்ம பூட்டான் கைடே ஊற்றுறாரு வெல்கம் ட்ரிங்க்கு. தேவையானவங்க குடிக்கலாம், தேவையில்லைன்னா வேணாம்னு சொல்லிடலாம். அது ஆல்கஹால் கண்டென்ட் உண்டது, மைல்டாக இருக்குமா. ஜூங்குரா நடனத்தை இப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். ஜூங்குரா இந்த நடனத்தை ஒரு அரசு நடனம்னு சொல்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டில் எழுந்த நாட்டுப்புற இசையால் ஈர்க்கப்பட்ட ஜூங்குரா ஒரு அரசு நடனமாக இருந்தாலும் இதுக்கு வந்து இசைக்கு அதிக கவனம் செலுத்தி பண்ணுறாங்க. எளிமையான கருவியோட நல்ல ஒரு சிக்கலான குரல், இந்த டோன்களை உள்ளடக்கி தான் இந்த பாட்டோட உள்ளடங்கியது. எப்பொழுதும் பொதுவாக பெண்கள்லாம் நடன கலைஞர்களாக இந்த பாட்டுக்கு ஆடுவாங்க. அவர்கள் பாடும்போது மெதுவாக ஒருங்கிணைச்சி நடனம் ஆடுறாங்களாம். நடனம் மற்றும் இசை ஆகியவற்றால் தெய்வம் அல்லது அரசனுக்குரிய மரியாதையை இவர்களுடைய அடையாளமாக அதை கருதுகிறாங்களாம். திடீர் அசைவுகள், பயங்கரமான திறமைகளை காட்டுறது, இதெல்லாம் தவிர்த்துறாங்க இந்த டான்ஸில். பொதுவாக இதற்கு மாறாக என்ன நடக்குதுன்னா, இசை தான் இங்கே மையம். மெதுவான அசைவு அனுபவத்தினுடைய இனிமையான தரத்தை வந்து சேர்க்குது அதில். So today in the morning we saw marks making, right? Wood carving, marks painting. Now we will watch how these marks are used. Dramatic Acham. Yes. The mark stands Dramatic Acham. It was, like originated from eastern Bhutan, and it is very famous in western. நம்மளுடைய பூட்டான் கைடு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்போ வரப்போகிறது முகமுடி நடனமா. முகமுடி வேடம் அணிந்த நடன கலைஞர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. வெவ்வேறு விதமான முகமுடி போட்டுட்டு இருக்காங்க அவங்க. கிழக்கு பூட்டானில் இருக்கிற ட்ரெமெட்ஸே என்ற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து தொடங்கப்பட்டது இந்த நடனம். இந்த நடனத்துக்கேற்ப இசை, நடனம் மற்றும் தாளத்திறன்கள், ட்ரம்ஸ் வச்சு இந்த நடனத்தில் முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. ட்ரம்ஸ் தான். தாளத்திறன்கள் மற்றும் சிக்கலான கலவையெல்லாம் தேவைப்படுது இதுக்கு. கலைஞர்கள் அணியக்கூடிய அலங்கரிக்கப்பட்ட முகமுடி வந்து கடினமாக இருக்கும். இந்த நடனம் வந்து பார்வையாளர்களை கவர்றது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவ்வளவு நீட்டாக இருக்கும் இந்த முகமுடி. இந்த புனிதமான நடனங்களுடைய மாயாஜால நிகழ்ச்சிகளை 3 வழியில் நம்ம விளக்கலாம். எப்படின்னாக்கா, ஒன்று வந்து வெளிப்புற பொழுதுபோக்கு, இன்னொன்று மறைமுகமாக பூட்டானுடைய தனித்துவமான செல்வத்தின் பிரதிநிதித்துவத்தை காட்டுது இது. மற்றொன்று உள்நாட்டிலே இருக்கிற ஒரு ஆன்மீக அனுபவம் என 3 வகையாக நம்ம இதை பார்க்கலாம். இந்த நடனங்கள்லாம் வெறும் நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லை. இதில் ஆடக்கூடிய இந்த நடன கலைஞர்கள் வந்து தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க. தெய்வீக உருவங்களை தற்காலிகமாக வெளிப்படுத்துகிறாங்க நம்மக்கிட்ட. அது ஒரு ஆன்மீக அனுபவமாகவும் நமக்கு ஏற்படுது. அவருடைய ஆழ்ந்த தியான நிலைகளில் தியான ஆசிரியர்களால் காணப்பட்ட வர்ண நடனங்களை நம்ம ஈர்க்குது. இந்த முகமுடி நடனத்தினுடைய ஒரு சிறப்பை இப்போ நம்ம பார்க்கணும். என்னென்னா, இந்த முகமுடி நடனம் வந்து யுனெஸ்கோ இருக்கு இல்லைங்களா, அந்த யுனெஸ்கோவால் மாஸ்டர் பீஸ் ஆஃப் இன்டேஞ்சபிள் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி இதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க இந்த நடனத்தை. இந்த நடனத்தில் உண்மையாக மற்றும் புராண விலங்குகளை குறிக்கக்கூடிய கவர்ச்சியான முகமுடியை அணிஞ்சிருக்காங்க. அணிஞ்ச 16 கலைஞர்கள் இடம்பெறுவாங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 4 பேர் மட்டுமே நடனம் ஆடுறாங்க. அவங்க வந்து கழுகு தலை, கருடனு, டிராகனு, பனி சிங்கம், புலி, கரடி, பன்றி, இன்னும் நாய் போல
வெவ்வேறு வகையான முகமுடி அணிஞ்சிட்டு அவங்க வந்து தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த முகமுடி போட்ட இந்த நடனத்தை பார்க்கும்போது நம்ம ஊரில் நடக்கிற மயான கொள்ளைக்கு ஆண்கள்லாம் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு பிடாரியாகவும் அப்புறம் வந்து விதவிதமான மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த பார்த்தோம்னாலே நமக்கு பயங்கரமாக இருக்கும். காளி மாதிரி, ரத்த காட்டேரி மாதிரி, ஆக்க தொங்க போட்ட மாதிரி இருக்கும். கையிலெல்லாம் ஒரு தலைமுடி தலையை வெட்டி ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ரத்தம் சொட்டுற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தாக்கா துறவிகள் வந்து இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு நடனம் ஆடும்போது அவர்கள் வந்து மதம் மற்றும் வரலாற்றை பற்றி மக்களுக்கு கற்பிப்பதற்கு இது ஒரு வழியாக பயன்படுத்தினாங்க. தலைமுறையாக பாரம்பரியம் கடந்து வந்துள்ள இந்த முகமுடி நடனம் வந்து அதன் தோட்டத்திலேருந்து மாறாமல் அப்படியே இருக்குது. இருப்பினும் பூட்டானுடைய மர முகமுடிகள் நவீன வீடுகளில் அலங்கார பொருளாக பிரபலமாகிடுது. முகமுடி நடனங்களில் பெண்களை பங்கெடுக்க அனுமதிக்கிறது இல்லை. இவங்க வெறும் ஆண்கள் மட்டுமே இந்த முகமுடி நடனங்களில் பங்கேற்கிறாங்க. இந்த முகமுடி நடனங்களை நிகழ்த்துறது மூலமாக ஒரு நபருடைய பாவங்களை சுத்திகரிக்க முடியும் அப்படின்னு பரவலாக நம்புகிறாங்க இவங்க. தலைமுறையாக பாரம்பரியத்தை கடந்து வந்து இருக்கிற இந்த நடனங்கள் வந்து அதன் தோட்டத்திலேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே நிகழ்த்துறாங்க இவங்க. முகமுடிகளுடைய அழகு, அதனுடைய கைவினைத்திறன் எல்லாம் வந்து மக்கள் பாராட்டும்படியாக அவர்கள் அந்த முகமுடியை பண்ணி வச்சுருக்காங்க. பெரும்பாலும் ரூம்ஸு, ஆஃபீஸு இந்த மாதிரி இடங்களில் தனித்துவமான இடத்துல இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த முகமுடியில் ஒரு மாடலாக வச்சுருக்காங்க. Like we have a dance called Tum. So it basically talks about the black neck crane dance. Okay, so ladies will perform this dance. They will imitate the nature of the birds. கருப்பு கழுத்து கொக்கு நடனம்னு பேர் இந்த நடனத்துக்கு. இது நடனம் வந்து கருப்பு கழுத்து கொக்கு திருவிழா இருந்தது பூட்டானில் கேங்டன் மாநிலத்தில் மடாலயத்தில் நவம்பர் 11 வருஷம் கொண்டாடுறாங்க. அக்டோபர் மாத இறுதியில் வர தொடங்குகிற இந்த கொக்கு திருவிழாவை வரவேற்பு தான் இந்த நடனம். இந்த நடனத்தின் போது தான் நாட்டுப்புற பாடல், சுற்றுச்சூழல் தொடர்பான பாடல் மற்றும் அந்த முகமுடி நடனம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கலாச்சார நிகழ்ச்சிகள் அடங்கும்போது இந்த நடனமும் சேர்த்து ஆடுவாங்க. திருவிழாவுடைய சிறப்பு அம்சமாக பொதுவாக பள்ளி குழந்தைகளால் உள்ளூர் நடனம் மாதிரி இந்த ஆடுற இந்த கொக்கு நடனத்தை பெரியவங்க இப்போ நடத்தி காமிக்கிறாங்க நமக்கு. இந்த கருப்பு கழுத்து கொக்கு ஆபத்தான உயிரினங்களுடைய பட்டியலில் பாதிக்கப்படக்கூடியதாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பூட்டானில் இருக்கிற பூர்ஜிகா பள்ளத்தாக்கில் வசிக்கிறவங்க இந்த உயிரினங்களை மதிக்கணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது இருந்தால் தான் ஏராளமான அறுவடையும் செழிப்பையும் கொண்டு வரும்னு இவங்க நம்புகிறாங்க. சாதாரணமாக வெறும் கையை காலை அசைத்து கொண்டு ஆடுவது போல தோன்றினாலும் இந்த ஆட்டத்தை உற்று நோக்கினால் நமக்கு ஒன்று தெரியும். அது என்னவெனில் யோக முத்திரை, நம்முடைய கட்டை விரலையும் ஆள்கட்டை விரலையும் ஒன்று சேர்த்து இணைத்து
அவர்கள் ஆடுவது ஒரு யோகத்தை பார்வையாளர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ஆடுகிறார்கள். ஒவ்வொரு குளிர்காலத்திலும் பூட்டானுடைய அந்த போப்ஜிகா பள்ளத்தாக்குக்கு கருப்பு கழுத்து கொக்குங்க வந்து நிறைய வருது. ஆடம்பரமான 4 அடி உயரமுள்ள பறவை இது. மேல் திபெத்திய பீடபூமியிலிருந்து இனப்பெருக்கம் செய்வதற்காக நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி இந்த போப்ஜிகா கிராமத்துக்கு வருது. ஆல்பைன் ஈர நிலங்களுக்கு மத்தியில் வசந்த காலம் வரை அங்கேயே தங்குது. அக்டோபர் மாத இறுதியில் வர தொடங்குகிற இந்த கொக்குங்க ஏறக்குறைய ஒரு 300-350 இருக்குமா அந்த போப்ஜிகா பள்ளத்தாக்கில் வந்து இறங்குது. அதுக்கு மரியாதை செலுத்த ஒரு வாய்ப்பாக இந்த நடனத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த புனித பறவையை பாதுகாக்கிற ஒரு உழைக்கின்ற ஒரு சமூகத்தை ஆதரிக்கிற அதே வேளையில் அதுக்கு மரியாதை செலுத்த இது ஒரு வாய்ப்பு. இந்த போப்ஜிகா பள்ளத்தாக்குக்கு பல வருஷமாக பூட்டானில் அதிகபட்சமாக இந்த கருப்பு கழுத்து கொக்கு நிறைய வந்திருக்கிறதா பதிவாயிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் பொதுவாக ஸ்கூலில் வந்து பள்ளியில் வந்து கொக்கு உடை அணிந்து நடனம் ஆடுவாங்க. இந்த காலகட்டத்தில் மலைகளுக்கு மேலே உயரமான இடங்களில் கொக்கு பறக்கிறத நம்ம பார்க்க முடியும். எந்த காலகட்டம்னா அக்டோபர் கடைசி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக். இந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கும்போது அந்த கொக்குகள் உயரமாக பறக்கிறத பார்க்க முடியும். கொக்குகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத ஒவ்வொரு வருஷமும் நேச்சர் அண்ட் ட்ரக்கிங் கிளப்னு ஒன்று இருக்குது. அந்த கிளப் மூலமாக இந்த கிரேனுடைய தொகையை வந்து கணக்கிடுறாங்களாம். எவ்வளோ இருக்குது, குளிர்காலத்தில் எவ்வளோ வருது, இதெல்லாம் கணக்கிடுறாங்க. கொக்குகளுக்கு பூட்டானுடைய குளிர்காலம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. இருந்தாலும் டெவலப்மெண்ட்டு, பீப்புள் வந்து குடியேறது, இதனால பெரிய இழப்பு, இந்த பாதுகாப்பு பிரச்சனை இந்த கொக்குகளுக்கு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யாக் டான்ஸ், எருது நடனம். சைனீஸில் எப்படி இந்த டான்ஸ் ஆடுறாங்களோ, நடனம் ஆடுறாங்களோ, அதே போல் இங்கேயும் பண்ணுறாங்க. சைனாவில் ட்ராகனில் ஒரு பெரிய ட்ராகன் வால் மாதிரி இருக்கும். அதில் 4-5 பேர் உள்ளே பூந்துக்கிட்டு துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடுற மாதிரி இந்த யாக் டான்ஸில் 2 மனிதர்கள் மட்டும். இந்த யாக் நடனம் வந்து ஆண்டுதோறும் பூட்டானுடைய நாட்காட்டியில் 6வது மாதத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாள் நடக்கும். அதிகமான உயரத்தில் வாழற இந்த பூட்டான் மக்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய முக்கிய ஆதாரமாக இந்த யாக்கு எருது வளர்ப்பு உள்ளது. 1997 கால்நடை கணக்கெடுப்பின்படி இந்த பூட்டானில் 9 மாவட்டத்தில் மொத்தம் 37,700 எருதுகள் இருந்ததாக சொல்கிறாங்க. நாட்டினுடைய மக்கள் தொகையில் சுமார் 10% பேர் யாக்கு உற்பத்தியை நம்பியிருக்காங்க. சரி, இந்த எருது எதுக்கு வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பல மல்டிபர்பஸ். என்னன்னாக்கா பால் பொருட்கள், இறைச்சி, இவற்றுக்காகலாம் இதை வளர்க்குறாங்க. மந்தையினுடைய ஆடைகள் மற்றும் தங்கறதுக்கான கூடாரங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த யாக்குடைய ஃபைபர் யூஸ் ஆகும். மாடு முட்டு தான். கொஞ்ச நேரம் அந்த யாக்கில் உள்ள பூந்திருக்கிற 2 மனிதர்களும் பண்ணுற அட்டகாசத்தை இப்போ பார்ப்போம். அவர்கள் வந்து பார்வையாளர்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை உண்டாக்குறாங்க, அதை ஓட்டிட்டு வர அந்த எருது காப்பாளனுக்கு அது எப்படி பயமுறுத்துது, அதனால் எப்படி நமக்கு வேடிக்கையை காமிக்கிறாங்கன்றதெல்லாம் இப்போ பார்ப்போம். பின்னாடி ஒலிக்கிற அந்த இசைக்கேற்ற அந்த எருது காப்பாளரும் எப்படி நடனம் ஆடுறாங்கன்றதையும் பார்க்கலாம். இந்த நேரத்தில் நாங்கள் வந்து எங்கள் பூட்டான் கைடுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். இந்த பூட்டான்லலாம் சினிமா படங்கள்லாம் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார்,
இந்த யாக்கை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க எங்கள் நாட்டில் எடுத்த ஒரு படம் வந்து ஆஸ்காரில் நாமினேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அசந்துட்டோம். என்னன்னாக்கா லூனானா யாக் இன் தி கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் 2019 எடுத்திருக்காங்க. அது 2020 ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருக்கு இந்த படம். பட் அவார்டு வின் பண்ணல. பட் படம் நாமினேட் ஆகிருக்கு. அவர் சொன்ன பிறகு நானும் இந்தியா வந்து அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப மலைகள் சூழ்ந்து ஒரு இடத்துல இருக்கிற ஸ்கூலில் அந்த ஒரு எருது கொண்டாந்து ஸ்கூலில் கட்டிடுறாங்க. சீசன் முடிஞ்சு பள்ளிக்கூடம் விடுமுறை நாட்களில் அந்த மாடு வந்து அந்த ஸ்கூலில் இருக்குது. பள்ளிக்கூட ஆசிரியர் வந்து தன்னுடைய ஆசிரியர் தொழிலை விட்டுட்டு ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு பெஸ்ட்டு சிங்கராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் மனம் மாறி எப்படி இங்கேயே லூனானாவுக்கே வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. இதுதான் கதை. ரொம்ப ஃபைனாக இருந்தது படம். தான் வந்து வயதில் சிறியவனாக இருந்தாலும் அந்த ஆசிரியர் தொழிலை மதித்து அந்த ஊர் பெரியவர், தலைவர், மக்கள், அப்புறம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து தன்னை எப்படி மதிக்கிறாங்க, தான் மதிப்பில்லாத ஒரு நாட்டில் போய் நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆஸ்திரேலியாவிலையும் திரும்பி பூட்டானுக்கே வர மாதிரி ஒரு கதை. ரொம்ப அருமையான ஸ்டோரி. ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருக்குன்னா அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த படத்தினுடைய இயற்கை தன்மையை. இந்த யாக் நடனம் வந்து ஆண்டுதோறும் திருவிழாவின் போது பொதுமக்களுக்கு அந்த ஊர் தொப்பகலின்னு ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுக்கும் நாடோடி கலாச்சாரங்களை பாதுகாக்கிறதுக்கு அதை மேம்படுத்துறதுக்கு இந்த யாக்குகளுக்கு உரிய மரியாதை அளிக்கும் இந்த நடனம் ஆடியிருக்காங்க. அதை தொண்டு தொட்டு அவர்கள் நடனம் மூலமாகவே இதை சொல்லிட்டு வராங்க. நிகழ்ச்சியின் போது யாக் நடனத்தினுடைய தொடர் அத்தியாயங்களில் உள்ள பாடல்களை எல்லாம் நாடோருடைய வாழ்க்கையை சுருக்கமாக விளக்குது. வீடியோ பாருங்கள். இந்த யாக் வந்து உட்கார்ந்துருக்க பார்வையாளர்களை பின்பக்கம் போய் தன்னுடைய முதுகால தேய்க்குது பாருங்கள், இடிக்குது பாருங்கள். இடிச்சு ஒரே வேடிக்கையை உண்டாக்குது. அது நமக்கு வந்து ஒரு சொல்லி விடுற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிகழ்ச்சிகள், நல்ல நல்ல வேடிக்கையான நடன நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். மக்களுடைய மற்றொரு சிறப்பு நடனம் என்னன்னாக்கா, பூட்டான் கிழக்கு பகுதியில் வாழுற நாடோடிகள் உள்ளூர் தெய்வமான ஓம் ஜோமோவை கௌரவப்படுத்துகிற வகையில் யாக்சாம் நடனம் ஆடுறாங்க. இசையினுடைய ஒளி ஸ்பீடு அதிகமாக இவங்களுடைய நடன அசைவுகளும் அதிகமாக பாருங்கள். பூட்டானுடைய உயரமான மேற்கு பகுதியில் வாழற பூட்டான் நாடோடி மேய்ப்பர்கள் தான் இந்த நடனத்தை ரொம்ப அடிக்கடி ஆடுவாங்களாம். அவர்கள் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இடத்த வச்சுன்னு ஆடுறதில்லை. இதை யாக்கு வளர்ப்பு தான் அவங்களுடைய முக்கிய வருமானம். அவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான முக்கிய ஆதாரமே அந்த யாக்கு வளர்ப்பு தான். அந்த லூனானா இந்த யாக் இன் தி கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிற அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து நிழல்லையும் இருள்லையும் உண்மையை தேடுறோம். அதை வந்து வெளிச்சத்தில் நம்ம தேடினா உண்மையாகவே அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கு இந்த கதை தோணுச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிறாரு. அவர் ஒரு பேட்டியின் போது சொல்கிறாரு, படத்தினுடைய ஒவ்வொரு கூறு, கதாபாத்திரம், அந்த கதைக்கலன் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் அமைச்சிருக்கோம். நாங்கள் எல்லாராலையும் ஈர்க்கப்பட்டிருக்கு. பூட்டான் முழுவதும் தான் மேற்கொண்ட பயணங்களிலிருந்து சேகரித்த உண்மை கணக்குகளை தான் நான் இந்த படமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. Okay, so next one is Bumtap dance. This is from my hometown. You enjoy the dance, okay? No explanation. Yes, Bumtangka dance. Dance from northern Bhutan. Bumtap dance. இப்போ ஆடப்போகிற நடனத்தோட பேர் பும்டாப். இது நார்தன் பூட்டானுடைய
கலாச்சார நடனம். இந்த நடனத்துக்கு ஆடும்போது லேடிஸ் வந்து தலையில் ஒயிட் ஸ்கார்ப் போட்டுட்டு கட்டிக்கிட்டு ஆடுவாங்க. இந்த நடனத்தின் போதே மற்றும் ஒரு சிறப்பான ஒரு தகவலை சொல்கிறேன். எப்படி லூனானா தி யாக் இன் தி கிளாஸ் ரூம் படத்தை பார்த்தோமோ, படத்தை பற்றி டைரக்டரை பற்றி பேசணுமோ, அதே டைரக்டர் இப்போ தி மாங்க் அண்ட் தி கன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தது 2023. இந்த படம் வந்தது ஒரு ட்ராமா மாதிரி. இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா 96வது அகாடமி அவார்டு இருக்குல்ல, ஆஸ்கார் அகாடமி விருது, அதில் சிறந்த சர்வதேச திரைப்படமாக பூட்டானுடைய நுழைவுத் தேர்வு படமாக இந்த படம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் இறுதி பட்டியலில் ஒரு 15 படம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சர். இதுக்கு இன்னும் ஆஸ்கார் அவார்டு 2024 நமக்கு பூட்டானுடைய இந்த திரைப்படத்துக்கு கிடைக்குமான்னு நம்ம பார்க்கலாம். தி மாங்க் அண்ட் தி கன்ற இந்த படம் வந்து பூட்டான், ஃப்ரான்ஸு, அமெரிக்கா மற்றும் தைவான் போன்ற நாடுகளுடைய கூட்டு தயாரிப்பான். இந்த படத்தோட கதைக்களம் வந்து 2006 அமைக்கப்பட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க. பூட்டானோட ராஜ்யம் வந்து ஜனநாயக நாடாக மாற விரும்புதான். அப்போ ஒரு தேர்தல் நடத்த விரும்புது. அந்த தேர்தல் பயிற்சிக்காக ஒரு ஒரு மாக்கு ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாக் எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அங்கே ஊரான ஒரு நகரம், அந்த நகரத்தில் இருக்கிற ஒரு ஓல்டேஜ் லாமா ஒருத்தர் ஒரு துறவிகிட்ட போயிட்டு, நீ உடனடியாக இந்த மாற்றத்தை எதிர்கொள்ளணும், அதுக்கு வந்து ஒரு வெப்பன் வாங்கிடுவாங்க, கன் வாங்கிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஒரு அமெரிக்க பழங்கால ஆயுத சேகரிப்பாளர், வெப்பன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அவர் வந்து பூட்டானில் ஒரு மதிப்புமிக்க துப்பாக்கி ஒன்று ஒரு துறவி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வர மாதிரி ஒரு கதை. இந்த மாங்க் அண்ட் தி கன் என்ற படத்துக்கு ஏற்கனவே உலக அளவில் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ கிடச்சிருக்கு. சவுத் கொரியாவில் இருக்கிற பூசன் நகரத்தில் கூட இது இன்டர்நேஷ்னல் சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து இந்த பூட்டான் உடைய இந்த மாங்க் அண்ட் தி கன் படம் செலக்ட் ஆகிருக்கு. நடனத்தையும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். மேற்கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம கவனிச்சிட்டு வரலாம். அனைத்து நடன நிகழ்ச்சியின் போதும் பின்னாடி பாருங்கள், ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிச்சுட்டு இருக்காரு. ஃப்ளூட் தேவைன்னா ஃப்ளூட் வாசிக்கிறாரு, ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு, எல்லா இசைக்கருவிலையும் அவர் ஒருத்தரே இசைக்கிறார். Next song, Happy Uncle song. Happy Uncle, eh? Yeah. Name of the song itself is Happy Uncle song. Happy Uncle. Little bit of wind and happy, and then from Mr. Bhutan. போதையை தரக்கூடிய லாகிரி வஸ்துக்களை குடித்துவிட்டு அங்குள்ள ஆடவர்கள் ஆடும் நடனம் தான் இந்த ஹாப்பி அங்கிள் சாங். பொதுவாக கலை நிகழ்ச்சிகள் முடிகிற டைம்லேயும் இல்லை ஹவுஸ் ஹோல்டு ஃபங்க்ஷன்ஸ் வீட்டு நிகழ்ச்சிகளில் கூட நிகழ்ச்சிகள்லாம் நல்லா முடிஞ்சதுனாக்கா அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தில் இந்த போதை லாகிரி வஸ்துக்களை சாப்பிட்டுட்டு நடனம் ஆடுவாங்களாம் இந்த ஆண்கள். நடனத்தின் போது நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் ஆண்கள் அனைவருமே நல்ல சிரித்து கொண்டே ஆடுகிறார்கள்.
இயல்பாக ஆடுகிறார்கள். ரவுண்ட்ஸ் டியூபில் வர வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். போதை ஏற ஏற ஆட்டமும் அதிகமாகுது. குதிச்சு குதிச்சு நடனமாடுறாங்க. தலைகால் புரியாது தெரியாத ஆடுறான்னு சொல்லணும். அது இதானோ என்னவோ தெரியல. பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற இந்த நடனத்தோட பேர் செவாங். இது பூட்டானுடைய பாரம்பரிய நடனத்தில் இதுவும் ஒன்று. பெண் கலைஞர்களை கொண்டு தான் இந்த நடனம் நடைபெறும். மொத்தம் 4 பெண்கள் கலந்துக்குவாங்க இதில். அவங்க கையில் வச்சிருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் செவாங். அதனால தான் இந்த நடனத்தை செவாங் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுற இந்த ஆர்டிஸ்ட்டுங்களே தான் இந்த டான்ஸை கொரியோகிராஃப் பண்ணுறாங்க. இந்த செவாங்கன்றது வேறு ஒன்றும் இல்லை, பூட்டானில் இருக்கிற பிடில். நம்ம எப்படி இந்தியன் பிடில் இருக்கோ அதே போல் பூட்டானில் இருக்கிற அந்த பிடிலுக்கு பேர் செவாங். இசைக்கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற டிராக்கினி லாமோ யங்சென்மா அப்படின்ற அந்த கடவுளுக்காக இந்த இசை கருவியை வாசிக்கிறாங்க. இந்த இசைக்கருவியே அந்த அம்மன் தான் வழங்கியதாக நம்புகிறாங்க. இந்த நடனம் ஆடும்போது மட்டும் 4 பெண்கள் தான் ஆடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது அங்கே 4 திசையும் குறிப்பிடுறதுக்காக இவங்க நடனம் ஆடுறாங்க.
அவர்கள் ஒவ்வொருத்தரும் மேல் ஆடை மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். அதில் ஆரஞ்சு கலர் வந்து சவுத் ஈஸ்ட்டு தென்கிழக்கையும், க்ரீன் வந்து நார்த்தையும், லைட் ப்ளூ வந்து நார்த் ஈஸ்ட்டையும், ஒயிட் வந்து கிழக்கையும், வெஸ்ட்டுக்கு ப்ளூ ஆர் ஒயிட் போடுவாங்க. இந்த 4 நடனம் பெண்களும் 4 டைரக்ஷனை குறித்து நடனம் ஆடுறாங்க. அதே சமயத்தில் அந்த டிராக்கினி தெய்வத்துக்கு அவங்க வந்து மரியாதை செலுத்துகிறாங்க. இந்த செவாங் வந்து பொதுவாக பூட்டானியத்துடைய ஃபிடில்னு கருதப்பட்டாலும் இது ஒரு பலவிதமான பிவாங்குன்னு சொல்லக்கூடிய திபெத்திய நாட்டில் கண்டுபிடிச்சது இது. இந்த ஃபிடிலில் வந்து 2 சரம் இருக்கும். 2 சரம் கொண்ட ஃபிடில் இது. திபெத்திய ஃபிடிலில் 2 சரம். இந்த பூட்டானிய நாட்டுப்புற இசையினுடைய 2 மேலாதிக்க வகைகளில் ஒன்றான ஓட்டரோட பெரிதும் தொடர்புடையது இது. இது என்னென்னா, இது குதிரையை குறிக்குதான். இந்த கருவிக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, இயற்கை பொருளால் செய்யப்பட்ட பல சுவாரஸ்யமான தாளம், சரம் மற்றும் காற்று கருவிகளுக்கு தாயமாக இருக்கிற அந்த கருவிங்க. ஆயிரத்தி 1960 பிற்பகுதியில் அகதியாக திபெத்திலேருந்து வந்த இசைக்கலைஞர்களோட யாங்சென் தவிர இந்த கருவிகள் அனைத்துமே பூட்டானில் ரொம்ப பழைய வரலாறை கொண்டுள்ளது. Arrow, yes sir. So archery is Bhutanese national game. So when we play that game, even dancings are there, singings are there, cheering and jeering, both is there. So the opposition team's family will come and cheer us. Our family will come and cheer us. So this kind of activity is there when we play archery. So they will, yes. ஆர்ச்சரி ஸ்போர்ட்ஸ் தான் வந்து பூட்டானுடைய தேசிய விளையாட்டு. அதை வந்து ஒரு நடனமாக இங்கே காமிக்கிறாங்க நம்மளுக்கு. பார்வையாளருடைய மத்தியில் மட்டுமில்லாது பங்கேற்பாளர்களிடமிருந்தும் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. ரொம்ப வருஷமாக இந்த வில்வித்தை போட்டிகளை அவங்க நடத்திக்கிட்டு வராங்க. இந்த வில்வித்தைக்கு சிறந்த பயிற்சி தேவைப்படுது. சடங்கு நடனங்கள் மற்றும் போட்டியிலோடு வரும் பாடலில் கூட இந்த வில்வித்தை நடனம் மேற்கொள்வாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் பங்கேற்பாளர்கள் மட்டும் இல்லாது அணிகள் தங்கள் சாம்பியனை ஊக்குவிக்கிறதுக்கும் எதிரிகளை திசை திருப்பத்துக்கும் இந்த அர்ப்பணிப்புள்ள நடன கலைஞருடைய சொந்த அமைப்பை கொண்டு இந்த வில்வித்தை நடனத்தை நடத்துகிறாங்க. இதில் பார்க்கும்போது விளையாட்டு மற்றும் நடனம் ரெண்டுத்தையும் இணைத்து ஒரு உயிரோட்டமான சமூக நிகழ்வை உண்டாக்குறாங்க. பூட்டானில் இந்த வில்வித்தை வந்து ஒரு கலாச்சார ரீதியாக ஸ்பெஷல் தனித்துவம் வாய்ந்தது. அதை எப்படி சொல்லணும்னா, இது கொலைகளை வெறுக்கக்கூடிய நவீன மக்களிடையே கடைபிடிக்கப்படும் ஒரு தற்காப்பு கலை. பல்வேறு விதமான சமூக அடுக்குகளைச் சேர்ந்த பூட்டான் மக்கள் சொசைட்டியில் வெவ்வேறு ஏழை, பணக்காரன், தாழ்ந்தவன், உயர்ந்தவன் போன்ற பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் இந்த வில்வித்தையை மட்டும் மிகவும் சுவாரஸ்யமான விளையாட்டில் ஒன்றாக கருதுகிறாங்க. இதனால் அதிலேயே அதை பேஸாக வச்சு இந்த வில்வித்தை நடனம். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு வேடிக்கையாகவும் உடற்பயிற்சியாகவும் இருக்கிறது. மேலும் சொல்லப்போனால் வில்வித்தை வந்து ஒரு செறிவை உருவாக்குகிறது, மன வளர்ச்சிக்கு நல்ல பங்கு கொடுக்குது.
பூட்டானிய பழமொழியின்படி படகோட்டம் மற்றும் வில்வித்தை ரெண்டுத்துக்குமே புத்திசாலித்தனம் தேவை. பூட்டானில் வில்வித்தை என்பது சமூகமயமாக்கல், அதாவது சோசியலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த வில்வித்தை போட்டியின் போது உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். மேலும் அந்த வில்லாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஆர்ச்சரிஸ் பீப்புள், அவங்களுக்கு ஆதரவு மற்றும் எதிரியுடைய கேலி, அவங்களுடைய கவனச்சிதறல் மற்ற நாடுகளின் விளையாட்டு நிகழ்வுகளைப் போல வன்முறையாகவும் மாறும். இந்த வில்வித்தை நடனம் மூலமாக பாரம்பரிய முறையில் வில்வித்தை எப்படி விளையாடப்பட்டது என்பதையும் சித்தரிக்கிறாங்க. வில்வித்தை அணிகள் விளையாடும்போது குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து பாடி நடனமாடி அவங்களுடைய பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க. 1920ஆம் ஆண்டே இந்த நாட்டினுடைய 2வது மன்னர் ஜிக்மே வாங்கிங் தலைமையில் தொடங்கியது. அப்பயே இந்த வில்வித்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 1971 தான் இதை வந்து நேஷ்னல் கேமாக டிக்ளேர் பண்ணாங்க. இந்த வில்வித்தை வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ளே சண்டை நடக்குது அப்படின்றதுக்காக இல்லை. இதை வந்து அவங்க 1866 திபெத்திய மற்றும் பிரிட்டிஷ் படையெடுப்பாளர்களுக்கு எதிராகவே இந்த ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க. வில்லுனாக்கா இவங்களுடைய அந்த வில்வித்தை திறனை தெரிஞ்சுக்கலாம். நம்ம 2 நாட்டுகளுக்கு இடையே நடக்கிற போரின் போதே இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ வில்வித்தையில் திறமைசாலி பாருங்க. இந்த பூட்டான் மக்களோட வாழ்விலும் அவங்களுடைய வரலாற்றிலும் இந்த விளையாட்டினுடைய முக்கியத்துவத்தை நிரூபிக்கிற மாதிரி வரலாற்று ஓவியங்கள், இந்த சிற்பங்கள்லாம் வில்லும் அம்புமே காணப்படுகிறது. போரின் போது படையெடுக்கிற அந்த காலகட்டத்தில் இது இராணுவத்தினுடைய முக்கிய பாதுகாப்பு ஆதாரமாக இந்த வில்வித்தை இருந்திருக்கு. உண்மையில் 10ஆம் நூற்றாண்டில் திபெத்திய மன்னர் லாங் தர்மா புத்த மதத்தை நகைச்சுவையாக எடுத்து சொல்லத் தொடங்கிய போது அவர் ஒரு புத்த துறவியினுடைய கருப்பு தொப்பி நடனத்தின் நடுவில் வில்லுக்கு நேராக குறி வச்ச அம்பால் மிகவும் புத்திசாலித்தனமாக படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அவர்களுடைய வரலாறு கூட சொல்லுது. எனவே இந்த வில்வித்தினுடைய வேர் எவ்வளோ காலம் இது இருந்தது அப்படின்றதுக்கு பூட்டானுடைய நிலத்திற்கு அடியில் ஆழமாக பதிந்துள்ளது என்று சொல்கிறது இது கரெக்டு. ஒரு 5:30 மணிக்கெலாம் பாருங்கள், இருட்டிடுத்து. நல்லா நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவர்கள் வந்து பூட்டான் மக்கள் வந்து பார்வையாளர்களோடு சேர்ந்து தஷின்னு சொல்லி ஒரு பிரியா விடை நடனம், ஃபேர்வெல் டான்ஸ் ஆட போகிறாங்க. இப்போ பார்வையாளர்கள் எல்லாருமே ஆண் பெண் பேதம் இல்லாத எல்லாருமே சேர்ந்து பூட்டான் பீப்புளோட அந்த ஃபேர்வெல் டான்ஸ் நடனம் ஆடுறதை இப்போ பார்க்கலாம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி முடியும் போது, இந்த மாதிரி நடன கேளிக்கை நிகழ்ச்சிகள் முடியும் போது தஷி டான்ஸ் ஆட ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு தான் அது குறிக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் பீப்புள் எல்லோரையுமே, பார்ட்டிசிபெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பார்வையாளர்கள் எல்லாரையுமே இதில் கலந்து அழைக்கிறாங்க அவங்க. அதன்படி எல்லோரும் வந்து ப்ளே பண்ணுறாங்க இந்த தஷி ஃபேர்வெல் டான்ஸு. இந்த தஷி நடனம் வந்து பூட்டானுடைய பழமையான பாரம்பரிய நடனம். பூட்டானில் நடைபெற்ற இந்த நடன நிகழ்ச்சியின் போது பார்த்த பலவிதமான நடனங்களை எல்லாம் கண்டு கழித்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிகழ்ச்சிகள்லாம் முடிந்த பிறகு நடன கலைஞர்களோட புகைப்படம் எடுத்துக்கொண்டு பூட்டானை விட்டு மகிழ்ச்சியுடன் இந்தியா திரும்பினோம்.